வணக்கம் நண்பர்களே. நான் உங்க ஏஜே தமிழன் மூட்டிஸ். இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நல்ல தலைப்புக்கான பதிவு. சந்தோஷம். சந்தோஷமான வாழ்க்கை எப்படி சிறப்பா வாழ்றது. முதல்ல நம்ம வாழ்க்கையை சிறப்பா வாழணும். என்ன நண்பா சொல்லுங்க, வாழ்க்கையை சிறப்பா வாழணும் எப்படி நண்பா? இப்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் நண்பா இருக்கு. இதுல எப்படி நண்பா சிறப்பா வாழ? நிச்சயமா ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நம்ம சந்தோஷமா வாழ முடியும். இளைஞர்களாக இருக்கிறப்ப சந்தோஷமா வாழ முடியும். முதியோர்களாக ஆகும், முதியோர்கள் கூட சொல்ல முடியாது. அதாவது நல்ல தெளிவு பெற்ற அறிவில் சிறந்தவர்களாக இருந்த முதியோர்களால சிறப்பா வாழ முடியும். இப்படி எந்த நிலையில இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை நம்மளால சிறப்பா வாழ முடியும் நண்பா. ஏன்னா இது உண்மையான கூற்று நண்பா. எப்படி நண்பா வாழ்றது? அதாவது முதல்ல எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. வாழ்க்கையை எனக்காக வாழ்றதா, இல்ல மத்தவங்களுக்காக வாழ்றதா, இல்ல என்ன நம்பி இருக்கவங்களுக்காக வாழ்றதா, இல்ல என்ன சுற்றி இருக்கவங்களுக்காக வாழ்றதா, இல்ல என்ன பெற்றோர்களுக்காக வாழ்றதா, இல்ல என் தலைமுறைக்காக வாழ்றதா? எனது எல்லாருக்குமே ஒரு இருக்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்முடைய லைஃப்ல ஒரு கரெக்டான சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கப்ப கூட இந்த மாதிரி கேள்விகள் வரும். என்னடா வாழ்க்கை இது? நமக்காக வாழ்றோமா இல்ல அவங்களுக்காக வாழ்றோமா? நண்பா சந்தேகமே வேண்டாம் நண்பா. உங்க வாழ்க்கையை நீங்க சரியாக வாழ்ந்தாலே போதுமானது. என்ன நண்பா சொல்றேன்? என் வாழ்க்கைய சரியா வாழணும் எப்படி நண்பா? அதாவது உங்களுக்குன்னு அமைக்கப்பட்ட ஒரு பாதை, ஒரு இலக்கு, ஒரு கடமை, ஒரு பொறுப்பு, அதை நீங்க சரியா செஞ்சாலே போதும். உங்க வாழ்க்கையை நீங்க சிறப்பா வாழ முடியும். பொதுவா ஒருத்தன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. எல்லாருக்குமே பொதுவா சொல்லணும்னா தொந்தரவு இல்லாத வாழ்க்கை இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா பொதுவா நாம அதைத்தானே விரும்புவோம். தொந்தரவு இல்லாத, அதாவது தொந்தரவே இல்லாம இருந்தா வாழ்க்கையில் ரொம்ப சலிப்பாக இருக்கணும் ஒரு அளவு. அதாவது சொல்லுவாங்களா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சாகும். அது மாதிரி எல்லாருமே கொஞ்சம் தொந்தரவு இல்லாத வாழ்க்கையை விரும்புவாங்க. அப்ப இங்க அவங்க வேலைய அவங்க சிறப்பா செய்யறப்ப அந்த பிரச்சனை வராது. அதனாலதான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையை நம்ம அந்தந்த ஸ்டேஜ்ல சிறப்பா வாழணும். எப்படி வாழ்றது நண்பா? இந்த நொடியிலிருந்து நம்ம வாழ்க்கைய புரிஞ்சுக்கணும் நண்பா. யாருக்காக வாழ்றதை விட நம்ம வாழ்க்கைய நம்ம சிறப்பா வாழணும். ஏன்னா அது முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்ப ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சிறப்பா வாழ்றப்ப உங்களை பார்த்து மத்தவங்க வாழணும்னு நினைப்பாங்க. எப்படி நீங்க உங்க இலக்குல உங்க செயல்ல நீங்க சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதவே பார்த்து மத்தவங்க சிறப்பா வாழணும்னு நினைப்பாங்க. இத அவ்வளவுதான் நண்பா. அதைத்தான் சொல்றேன். உங்க வாழ்க்கைய உங்க செயலை நீங்க சிறப்பா செஞ்சாலே போதுமானது. மத்தவங்க சிறப்பா வாழ முடியும். உங்க வாழ்க்கைய நீங்க சிறப்பா வாழணும். உங்க செயலை நீங்க சிறப்பா செய்யணும் நண்பா. இதான் நண்பா ஒரு மனிதனுக்குரிய ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுக்குரிய முக்கியமான ஒரு மைய கருத்துனே சொல்லலாம் நண்பா. அதனால இந்த ஒரு டைம்ல உங்களுக்காண்டி பி ஹாப்பி யூ ஹாப்பின்ற மாதிரி எப்பவுமே, இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே இருப்போம். ஒவ்வொரு தருணத்திலையும் சரி, ஒவ்வொரு நொடியிலும் சரி. நீங்க ஒரு வேலை செஞ்சாலுமே கூட சரி, அந்த வேலையை ஒரு சிரிச்ச முகத்தோட செஞ்சீங்கன்னா அந்த வேலை எளிமையா முடியிருக்கிற வாய்ப்பு 99% உங்க கையில தான் இருக்கு நண்பா. நம்ம மனசுதான் நண்பா காரணம். நம்ம வாழ்க்கைய நம்ம சிறப்பா வாழ்றதுக்கு இங்க மனசு கரெக்டா இருந்துச்சுன்னா, இங்க நிம்மதி இருந்தா எல்லா இடத்துலயும் நிம்மதி இருக்கு. ரஜினிகாந்த் சொல்லுவாரு அது மாதிரி, இங்க நிம்மதி இருந்தா எல்லா இடத்துலயும் நிம்மதி இருக்கு மாதிரி. நம்ம மனசுதான் நண்பா காரணம். அதனால சொல்லி நம்ம வாழ்க்கையை சிறப்பா வாழணும்னா உங்க செயலை நீங்க சிறப்பா செஞ்சாலே போதும். ஏன்னா நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து மத்தவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க உங்க இலக்குல சிறப்பா செயல்படுறத பார்த்து மத்தவங்களும் அவங்க இலக்கு அடையணும்னு ஆசைப்படுவாங்க. அது மத்தவங்களா இருக்கலாம், உங்க கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், உங்க சுற்று உறவுகளாக இருக்கலாம், யார் வேண்டுமானா இருக்கலாம்பா. ஏன்னா இங்க அவங்க வேலையை சரியா செய்யறப்ப இங்க மத்தவங்க தேவைப்பட மாட்டாங்களாம்பா. ஏன்னா இங்க அவங்க வேலையை சிறப்பா செய்யறப்ப மத்தவங்களும் சிறப்பா வாழணும் நிச்சயமா நினைப்பாங்க நண்பா. அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே இல்ல இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். தொடர்ந்து நண்பா உங்களுக்காண்டி பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். இதுல ஏதேனும் குறைகள் இருந்தா நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வாரத்துல இருந்து நம்ம காணொலி பதிவுல இருந்து ஒரு புதிய தலைப்பு உங்களுக்காக நண்பா. உங்களுக்காக என்ற ஒரு தலைப்புல உங்களுக்கு ஏதான இன்பமோ துன்பமோ கஷ்டமோ போட்டியோ பொறாமை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அது ஒரு தலைப்பா நம்ம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா அதுல ஒரு பதிவு இந்த வாரத்துல தொடர்ந்து உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்ல நண்பா,
நிச்சயம் அந்த பதிவுகள் உங்களுக்கு உதவும், மற்றவங்களுக்கு உதவும். ஏன்னா உங்களுக்கு தோன்ற ஒரு சிந்தனை வந்து மற்றவங்களுக்கும் தோணும். அதை வெளியில சொல்றதுக்கு தயக்கப்படுவாங்க. அதை சொல்றது நீங்க கூட இருக்கலாம். உங்களுடைய உதவிகள் மற்றவர்களுக்கு தேவைப்படலாம். உங்களுடைய கருத்துக்கள் வந்து மற்றவங்களுக்கு தேவைப்படலாம். நம்மளுடைய சேனலை வந்து மறந்துடாம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே ஆள்ல போட்டு வச்சுங்க. தொடர்ந்து நம்முடைய பதிவு உங்களுக்காண்டி வந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது